ஒடிசாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்களில் பதிவான மொத்த வாக்கு சதவீதத்திற்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் சதவீதத்திற்கும் இடையே 30% அதிகமாக வித்தியாசம் இருந்ததாக பிஜு ஜனதா தளம் கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளது. ஒடிசாவில் உள்ள 21 மக்களவை தொகுதிகளுக்கும் 147 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. 21 மக்களவை தொகுதிகளில் 20 தொகுதிகளை பாஜக வென்றது. எஞ்சியிருந்த ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது. 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் 78 தொகுதிகளை பாஜக கைப்பற்றி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. வெறும் 51 தொகுதிகளில் மட்டுமே வென்ற பிஜு ஜனதா தளம் எதிர்க்கட்சியானது. ஒடிசா மக்களின் மனதில் 24 ஆண்டுகளாக சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருந்த நவீன் பட்நாயக் முதலமைச்சர் பதவியை விட்டு இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒடிசாவில் தேர்தல் முடிந்து கடந்த 8 மாதங்களாக பாஜகவின் ஆட்சி நடைபெற்று வரும் சூழலில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளில் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் பிஜு ஜனதா தளம் தற்போது நேரில் புகார் அளித்துள்ளது. தற்போது பாஜகவின் முதலமைச்சராக உள்ள மோகன் சரண் மஜ்ஹி வென்ற கேயோஞ்சர் தொகுதியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த போது பதிவான வாக்கு சதவிகிதத்திற்கும் வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட சதவிகிதத்திற்கும் இடையே 30.64% வித்தியாசம் இருப்பதாக பரபரப்பு புகாரை பிஜு ஜனதா தளம் கட்சி தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலரால் எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அளித்த அறிக்கையில் உள்ள எண்ணிக்கையும் பெரிய அளவில் மாறுபட்டிருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளை மொத்த வாக்குகளுடன் ஒப்பிடும்போது தேர்தலின் முடிவையே பாதிக்கும் அளவுக்கு அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக பிஜு ஜனதா தளம் குற்றம் சாட்டியிருக்கிறது. தனித்தனியாக வாக்குச்சாவடிகளில் எத்தனை வாக்குகள் பதிவாகின என்பதை அறிவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் 17C படிவத்தை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மூலமாக கேட்டபோதும் இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை என பிஜு ஜனதா தளம் குற்றம் சாட்டியிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்ட நாளில் இரவு 11:45 மணிக்கு பதிவான வாக்கு எண்ணிக்கை 2 நாட்களுக்கு பின்னர் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி தரவுகளில் இருந்து 10% வாக்குகள் வித்தியாசத்துடன் இருந்தது ஏன் என்று பிஜு ஜனதா தளம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்தியாவில் நடத்தப்பட்ட தேர்தல்களில் மிகப்பெரிய வாக்கு சதவிகித வேறுபாடுகளோடு ஒடிசா தேர்தல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு தேர்தலில் பதிவான வாக்குகள் மற்றும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு இடையே 2% மட்டுமே வித்தியாசம் இருந்த சூழலில் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள தற்போது அந்த வித்தியாசம் தற்போது 30% தாண்டியது எப்படி என்பது பிஜு ஜனதா தளத்தின் கேள்வியாகும். தங்கள் புகார்களின் மீது தேர்தல் ஆணையம் எடுக்கும் முடிவை அடுத்து வாக்குச்சீட்டு முறையை ஆதரிப்பதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று பிஜு ஜனதா தளம் தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.